வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பாலாஜி சா. வெல்கம் டு மிஸ்டர் சா விளாக்ஸ். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இது எங்கே இருக்குன்னா ஜோலார்பேட்டைக்கும் திருப்பத்தூருக்கும் நடுவில் ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கே உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்ஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாம் இருக்குது. எக்ஸாக்டாக இப்போ நான் வந்தது எப்படின்னா, சென்னையிலேருந்து டே 1, அதாவது மண்டே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டியூஸ்டே. வயா வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி தாண்டி நான் இப்போ தங்கியிருக்க இடம் நாற்றம்பள்ளின்ற இடத்துல. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸில் இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. சரி, ஓகே, நான் இன்னும் கிட்ட போய் காட்டுறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா எல்லாமே க்ளோஸ்டு. ஏன்னா மழை பெஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அதனால் மேகம் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்ததுனால வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம், அவ்வளோதான். பாவம் பசங்க வந்தாங்க, ஏமாந்துட்டு அப்படியே போகிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி. இதுதான் ஜலகம்பாறை உள்ள வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற கோயில். இன்னைக்கு இங்கே மட்டும்தான் அலோடு. பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. இன்னும் நல்லாவே பேஞ்சுது. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் கோயிலில் போயிட்டு அங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு. வாங்க போய் பார்ப்போம். படிக்கட்டு ரொம்ப நிறையா இல்லை, பட் ஸ்டில் மழையினால வழுக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மேபி ஒரு அமேசிங்கான வியூ கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். மேலே வந்துட்டோம். வா, அது உள்ளே இருக்கிறது முருகன். பட் ஆனால் சிவனுடைய கோபுரம் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியணும், எனக்கு கிட்ட போகிறேன். அது உங்களுக்கு தெரியுதா வாட்டர் ஃபால்ஸ்? அதுதான் வாட்டர் ஃபால்ஸு. பட் நம்ம அங்கே போக முடியாது இன்னைக்கு. மீன்ஸ் நான் போக முடியல மழை பெய்யறதுனால. பட் நான் உங்களுக்கு இங்கேருந்து வியூ தெரியும்னு சொன்னாங்க, வியூ காட்டுறேன். சொன்னால உள்ளே இருக்கிறது முருகர் சிலை. சரி, 1 2 கிட்ட போயிட்டோம். 3. வா, ரியலாங்க உங்களுக்கு கேமராவில் தெரியுதா வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ரியலி இட் வாஸ் வெரி அமேசிங். கிட்ட போயிருந்தா இன்னும் நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். பட் இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் ஜஸ்ட் இட் வாஸ் அமேசிங். நிறைய பேர் இங்கே பாவம் வெயிட் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணாலும் எதுவும் நடக்காதுன்னு கீழே சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம மலையை மட்டும் பார்ப்போம், இயற்கையை பார்க்க தானே பார்ப்போம். இது ஏலகிரி மலை. ஏலகிரி மலை ஒட்டி கீழே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னா சென்னை
அடுத்து வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி தாண்டி ஜோலார்பேட்டை வழியாக நீங்கள் லெஃப்டில் வந்தீங்கன்னா ஜோலார்பேட்டைக்கு திருப்பத்தூருக்கு நடுவில் இருக்குது. இந்த பைக் ட்ராவல் எங்கே போகுதுன்னா ரொம்ப தூரம் போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக அப்லோட் பண்ண தெரியும்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. ஸோ என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இட்ஸ் டே 1. சென்னையிலேருந்து நேராக ஆற்காடு வழியாக வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி. இது டே 1. டே 2 நம்ம இங்கே தங்கியிருந்த இடத்துலேருந்து ஆக்சுவலாக நான் போக வேண்டிய இடம் வந்து ஒரு சுனை. அங்கே போனேன், அது க்ளோஸ் ஆயிருந்தனால திருப்பி இங்கே வந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். அந்த சுனை என்னன்னா அங்குத்தினி சுனை. சுனைக்கு போகிற வழியில தான் இந்த ட்ராக்கை பார்த்தேன். ரொம்ப ஓல்டு மெமரிஸ் கொடுத்தது. ட்ராக்கில் நின்று போகிற இது, அதுவும் வில்லேஜ் சைடு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அங்குத்தினி சுனைக்கு என்னால் போக முடியல. நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சுனையில் என்ன ஒரு இதுன்னா, பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம், அங்கே மேலே காகமே வராது அப்படின்றலாம் சொல்லியிருந்தாங்க. எனிவே எனக்கு எப்பயாவது டைம் கிடச்சதுன்னா திருப்பி போய் வீடியோ போடுறேன். until tata bye bye. Thanks watching for Arun Balaji Cha videos. Subscribe Mr. Cha Vlogs.